أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال الملك ائتوني به أستخلصه لنفسي فلما كلمه قال إنك اليوم لدينا مكين أمين قال اجعلني على خزائن الأرض إني حفيظ عليم. صدق الله. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கடமையாக்கி இருக்கின்ற ஜுமாவுக்காக நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய தினம் உலக அளவில் தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. 19வது நூற்றாண்டில் சிக்காகோ என்ற பகுதியில் நடந்த ஒரு போராட்டம், கடுமையான வேலையினால் கஷ்டப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு 8 மணி நேரம்தான் வேலையை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் போராடிய மக்களை அந்த போராட்டத்தின் பகுதியில் குண்டு வீசப்பட்டு ஏராளமான தொழிலாளர்களுடைய தலைவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை ஒட்டி அந்த சம்பவத்திற்கு பிறகு வேலையுடைய நேரம் குறைக்கப்பட்டு அது அந்த போராட்டத்திலே வெற்றி காணப்பட்டது. அதன் காரணமாக ஒவ்வொரு மே 1ஆம் தேதியும் தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் தொழிலாளர்கள் சம்பந்தமாக, வேலைகள் சம்பந்தமாக, ஒரு தொழில் செய்யக்கூடிய ஆளுக்கும் முதலாளிக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், இந்த போராட்டம் 19ஆம் நூற்றாண்டில் நடைபெற்றாலும் அதற்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி இறை தூதர்களுடெல்லாம் வரலாறுகள் பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தீங்கன்னால் அவர்களே வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள், வேலையை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. இந்த ரெண்டுமே நம்ம பல தூதர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் உண்டாக்க வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப வேறு யார்கிட்டையாவது கான்ட்ராக்ட் கொடுத்து கப்பல் உண்டாக்கலை, அவரே அந்த வேலையை செய்தார். போர்க்களங்களில் தேவைப்பட்ட படை கவசங்களை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உண்டாக்கினார். அப்படி நம்ம ஒவ்வொரு தூதர்களுடைய வரலாறுகள் நம்ம இன்றைக்கு கொத்தனார் அல்லது ஒரு தாழ்ந்த ஒரு தொழிலாக கவனிக்கக்கூடிய பல தொழில்களும் இறை தூதர்களே செய்திருக்கிறாங்க. நம்மளாகவே என்ன செய்கிறாங்க, அது ஒரு வேலையும் கிடைக்காவிட்டால் செய்யக்கூடிய வேலையாக நினைக்கிறோம் இல்லையா? நம்ம இன்றைக்கு ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்லக்கூடிய காபா, அந்த காபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நின்று கட்டி இருக்கிறாங்க. அப்போ நம்ம மொழியில் சொன்ன கொத்தனார் வேலையை பார்த்தது யார்? ஹலீலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்களையும் பார்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் தான்
தொழிலாளர்களை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக தான் உலக அளவில் போராட்டங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்டுகளுடைய மைண்ட் செட்லேயும் கார்ப்பரேட்டுகளோட பயிற்சியிலையும் தான் இன்றைக்கி நிறைய பேர் வேலை என்னங்கிறதும் வேலைக்கு ஆளை எப்படி எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் படிக்கிறது கூட இந்த கொடுமைக்காரர்களிடத்திலிருந்து தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்லாம் உலகத்திற்கு அருமையான தொழில் முறைகளை, தொழில் சட்டங்களை இரண்டையும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு தொழிலாளர் முதலாளி இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், ஒரு முதலாளி தொழிலாளி இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சைடு மட்டும் அல்ல. இன்னைக்கு நம்ம ரெண்டையும் பேச வேண்டியிருக்கு. இப்போ நமக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் அந்த போராட்டங்கள்லாம் வந்த பிறகு தொழிலாளர்களுக்குன்னு ஒரு பலம் வந்துருச்சு. ஆனால் இது ஆப்போசிட் என்ன ஆயிடுச்சு? சாதாரண ஒரு வியாபாரங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் ஒரு கொடூரமானவனாக பார்த்து அவனை ஸ்தாபனங்களே நடத்த விடாமாக்கி எத்தனையோ ஸ்தாபனங்கள் இழுத்து மூடுறதும் அதே கம்யூனிஸ்ட் பிரஸ்தானங்கள், அந்த அமைப்புகள் தான். ரெண்டையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? இன்னைக்கு நீங்கள் கேரளாவில் போய் பாருங்கள், ஒரு இடத்துல ஏதாவது பொருள்கள் கொண்டு வந்து இறக்குறதா இருந்தால் என்ன செய்வாங்க? பெரிய பெரிய கூலியை கேட்பான். தர முடியாது, நானே இறக்கிக்கிறேன்னு சொன்னேன். நீ இறக்கிக்கிறீங்க, பிரச்சனை இல்லை, நான் பார்த்துட்டு இருந்ததுக்கு எனக்கு கூலி வேணும்னு சொல்ல அளவுக்கு இன்றைக்கு தொழிலாளர்களுடைய அமைப்புகள் மாறிவிட்டது. அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது, பூர்ஷா என்ற வார்த்தை. அந்த பூர்ஷாக்களாக அவங்களே மாறிவிட்டாங்க. இது தொழிலாளர்களே, எல்லா உலக தொழிலாளர்களே நீங்கள் வந்து ஒருங்கிணைந்து வாருங்கள் என்று சொல்லிட்டு வந்தவர்கள் என்ன ஆயிடுச்சு? பிறகு வந்து முதலாளியை ஒரு கொடூரமானவனாக பார்த்து அப்படி அவனுக்கு எதிராக செயல்படக்கூடியவனாக மாறிட்டு. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? ரெண்டு பேருக்குள்ள உரிமைகளை இஸ்லாம் சொல்லுது. ஒரு அடிமை ஒரு பொறுப்பெடுத்து அந்த முதலாளியோட அனுமதி இல்லாமல் ஓடி போயிட்டால், அவருடைய அந்த கான்ட்ராக்ட் பீரியடுக்கு பின்னாடி அவன் போயிட்டால், அது முடிகிறதுக்கு முன்னாடி போயிட்டு அது குற்றமாக இஸ்லாம் பார்க்குது. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு தொழிலாளி என்று சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்ன இஹ்வானுக்கும் ஹவலுக்கும் என்று சொன்னாங்க. உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய சகோதரர்களே. எவ்வளோ அருமையான விஷயம்! நம்ம இஸ்லாத்தை படிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இஸ்லாம் நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் சொல்வதில்லை. மாறாக அந்த சட்டத்திட்டங்களுடைய மூலப்பொருள், அடிப்படை எங்கே இருக்கிறதோ அந்த அடிப்படையை தான் இஸ்லாம் கற்றுத்தரும். அந்த அடிப்படை சரியாயிட்டா மற்ற எல்லாம் சரியாயிடும். இப்போ தொழிலாளியை ஒரு சகோதரனை மாதிரி பார்க்க வேண்டும் என்று சொன்னாலே நிறைய சட்டங்கள் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ வந்து அவனுக்கு நீ சாப்பிட்றதா இருந்தால் அவனை சாப்பிட வைக்க வேண்டும். இந்த சட்டம் பிறகு எங்கே சொல்லப்படும்னா மனைவியோட விஷயத்தில் தான் சொல்லப்படும். அதே மாதிரி சட்டம் தான் சொல்கிறாங்க. அவனுக்கு நீ சாப்பாடு கொடுக்க வேண்டும். சாப்பாடு கொடுக்காம அவனை சாப்பிட, சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சாப்பாடுக்கே விட மாட்டான், சாப்பாடே கொடுக்க மாட்டான். அப்படி கொடுமைப்படுத்தக்கூடியவங்க இருக்குது. ஒரு வேலையினுடைய நேரம் சொன்னது ஒரு நேரமாக இருக்கும், ஆனால் பல மணி நேரம் வேலை வாங்குவாங்க. இல்லைன்னு நினச்சி ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா நான் வேறு ஆளுக்கு வச்சுக்கிறேன்பாங்க. அப்படி தொழிலாளர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய எத்தனையோ பேர் இருக்குது. அதே நேரத்தில் ஆப்போசிட்டாகவும் இருக்குது. கஷ்டப்பட்டு ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்தா அங்கேருந்து கொள்ளை அடிச்சுட்டு போகக்கூடிய, அங்கேருந்து திருடுறவங்க, ஒழுங்காக வேலைக்கு போகாதவங்க, இப்படி நிறைய ஆட்கள் இருக்குது. ஒரு இடத்துல பொறுப்படுத்தி வேலை செஞ்சாலும் கூட அங்கே கரெக்டாக வேலை செய்யாமல் நேரத்தை கழிக்கக்கூடியவர்கள், முதலாளியை பார்க்கும் பொழுது ஒரு வேலை, பார்க்காவிட்டால் வேற ஒரு விதம். இப்படி எத்தனையோ காரியங்களை நம்ம வந்து ரெண்டு சைடையும் நிறைய விஷயங்கள் அடிக்கிட்டே போகலாம். ஆனால் இஸ்லாம் தெளிவாக என்ன சொல்லுது? நீ ஒரு இடத்துல வேலைக்கு இருந்தால் அது ஒரு அமானிதம். நான் அதுக்கு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்திலிருந்து ஒரு ஆயத் சொன்னேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஜெயிலிருந்து பாதுகாத்து கொண்டு வந்து அந்த நாட்டினுடைய மன்னர் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு, என்னது? வகாலல் மலிக்கு உத்தூனி பிஹி. அந்த நாட்டினுடைய அரசன் சொல்றாங்க, அவரை ஜெயிலிருந்து கொண்டு வாங்க. அஸ்தக்லிசுஹு லினஃப்ஸி, எனக்கு பிரத்யேகமான, எனக்கு என்னுடைய பக்கத்தில் அவருக்கு நான் ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கிறேன். மன்னருக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போஸ்டிங். அந்த கொடுக்கும்போது ஃபலம்மா கல்லமஹு கால இன்னக்கல் யௌம லதைனா மகீனுன் அமீன். அவர் சொல்றாரு, அவரிடத்து சொல்றாங்க, இன்றைய தினத்திலிருந்து நீ என்னிடத்தில் உனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு, ஒரு நம்பிக்கையான ஒரு ஸ்தானம், ஒரு இடம் உனக்கு இருக்கு, ஒரு தகுதி இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு, காலை ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த். நீங்க எனக்கு என்ன செய்யுங்க,
இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துறை, இந்த நாட்டினுடைய வளத்துறைகள் என்னென்ன வளங்கள் இருக்கிறதோ இன்னைக்குள்ள நாளோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இன்னைக்கு தேவையில்லாமல் நிறைய துறைகள் இருக்கும், உட்கார்ந்து சாப்பிட்றதுக்குன்னே துறைகள் உருவாக்கும். அதை பற்றி சொல்லலை. அந்த நாட்டினுடைய முக்கியமான தானியங்கள் சேகரித்து வைக்கக்கூடிய பொருளாதாரத்தின் ஹஸாயினாக்களுடைய தகுதி எனக்கு தாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிற வார்த்தை இருக்கு, இன்னி ஹஃபீலுன் அலீம். இதான் ஒரு தொழிலாளரோட தகுதிங்கிறது. ஏன்னா நான் இந்த இடத்துக்கு அதை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறேன். இப்போ இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், நம்மளுடைய எலெக்ஷன்லாம் வரும் பொழுது ஏன் கஷ்டப்பட்டு போட்டி போட்டு இன்னைக்கு ஜெயிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறது என்ன? இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவா? இல்லை. ஒரு இடத்துல பல இடங்கள் இந்த எலெக்ஷனில் பார்த்த காட்சி என்ன? ஒரு நாட்டில் எங்கேயாவது நல்ல ஒரு கேண்டிடேட் வர வேண்டிய இடத்துல, கட்சி ஏதாவது இருக்கட்டும், நல்ல ஆள், நல்ல வேலை செய்யக்கூடிய ஆள் வர வேண்டிய இடத்துல கூட முஸ்லீம் சகோதரர்கள் கூட எதிர்கட்சியிலிருந்து காசு வாங்கி ஒரு 1000 ஓட்டாவது பிரிங்க, 10,000 ஓட்டாவது பிரிங்க, உன் குடும்பத்தோட ஓட்டாவது பிரித்து எப்படியாவது அவனை தோக்கடிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு காசை வாங்கி வேலை செய்யக்கூடிய எவ்வளோ கீழ்த்தரமான அரசியல் இந்த எலெக்ஷனில் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு நாட்டினுடைய பொறுப்பு என்ன? ஏன் நாட்டில் தவறான ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு என்ன ஆகும்? இந்த நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும்? நம்மளோட சமூக நிலைமை என்ன ஆகும்? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை என்ன? பணம். அதுக்கு நான் என்ன செய்வேன்? எவன் கூட வேணாலும் போவேன், எவனை கூட வேணாலும் சேர்ந்துக்க, அவன் யாரு என்ன அதெல்லாம் தேவையில்லை. நான் அதெல்லாம் உங்களுக்கு விலாவாரி விளக்க வேண்டியதில்லை. உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னை விட அதை பற்றி தெரியும். நான் சொல்றது என்ன? ஒரு நாட்டினுடைய பொறுப்புக்கு வரும் பொழுது ஒரு தூதர் சொன்ன வார்த்தை என்ன? நான் உண்மையாளனாக இருப்பேன், பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பேன். எனக்கு அதை பற்றி உள்ள ஞானம் இருக்கிறது. ஒன்று தெரியாத ஒருத்தன்ட்ட போய் பொறுப்பு கொடுக்கிறது அல்ல. அந்த ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவரை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதே மாதிரி நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் இதே பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பெண்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்த ஒரு சம்பவம் சூரத்து கஸஸில் வரும். அந்த இடத்துல அந்த பெண்கள் அவருடைய அந்த பொறுப்பை பார்க்குறாங்க. பெண்கள் கஷ்டப்படுற இடத்துல ஒருத்தர் பார்த்துட்டே நிற்காம வந்தவருக்கு தண்ணி எடுத்து கொடுக்கிறார் இல்லையா? ஒரு ஆணுடைய பொறுப்பு அது. பெண்களுடைய பாதுகாப்புங்கிறது ஆணு கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்கிறான். அப்போ அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? அந்த பெண்கள் அது புரிஞ்சு கொண்டாங்க. பாப்பாட்ட போய் சொல்றாங்க, நமக்கு வேலைக்கு வைக்கிறதுக்கு தகுதியான ஆள் இவர் தான். அப்போ வாப்பா சொல்றாங்க, வாப்பாவுடைய இது பாருங்க, எப்படி பொறுப்பாக பெண்களை பாதுகாப்பானோ அவருக்கு மகனே திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. நான் சொல்றது இஸ்லாமிய பார்வைங்கிறது, வேதத்தினுடைய பார்வைங்கிறது நம்மள்கிட்ட இன்னைக்கு போயிடுச்சு. அரசியலுங்கிற வார்த்தையை பாருங்க, ஒரு ஒரு தவறான வார்த்தையாக மாறிவிட்டது. ஒரு நாட்டினுடைய பணிங்கிறது இன்னைக்கு ஒருத்தனை அழிக்க வேண்டும், ஒருத்தனுக்கு எதிராக ஏதாவது அவதூறுகளை கிளப்ப வேண்டும் சொல்றா. அப்படி செய்யறதுக்கு உண்டான வார்த்தையாக எது மாறிடுச்சு? அரசியல். அரசியல் பண்றாங்கிறாங்க. அரசியல் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை. அது எதுக்காக? ஒரு நாட்டினுடைய பொறுப்பு, ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்பு, ஒரு சமூகத்தினுடைய பொறுப்பு, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? கனவு கண்ட உடனே அந்த நாட்டினுடைய மன்னருக்கு சொல்லி கொடுக்குறாங்க, வர பாருங்க பஞ்சம் வரை இருக்கிறது, வறட்சி வரை இருக்கிறது, விவசாய பொருள்களை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் FCI கோடவுன்ஸ், இதெல்லாம் தூதர்கள் கற்றுக் கொடுத்த வழி. தேவையான பஞ்ச காலத்திற்கு ஏற்கனவே பாதுகாத்து வைக்க வேண்டும் என்ற பாடம். இதெல்லாம் நம்ம படிக்காம அற்பமான ஆதாயத்துக்காக, அற்பமான லாபத்துக்காக நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கூட ஒருத்த வேலைக்கு வந்தால் அவனோட கஷ்டத்துக்கும் அவனோட சிரமத்துக்கும் தான் அவன் வேலைக்கு வர்றான். அவனை பாடாப்படுத்துறது. பல இடங்களிலேயும் தொழிலாளர்களுக்கு உட்கார்றது கூட இடம் கிடையாது. காரணம் என்ன? அவன் உட்கார்ந்தா வியாபாரம் நடக்காதா? அவன் ரெஸ்ட் எடுத்தா வியாபாரம் நடக்காதா? ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு கையில் ஒரு தூசி தட்டுறதை கொடுத்து சும்மா தட்டி விடுங்கிறான். அவன் என்ன யோசிக்கிறான்? இவ்வளோ சம்பளம் கொடுக்குறோமே, அவனை சும்மா விட்டா, அவனை வேலை செய்யா விட்டால் என்ன ஆகுது? எனக்கு நஷ்டம் வந்து விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாடத்தை படிக்காத காரணம். நீங்கள் நல்லா பாருங்க, நம்மள இன்னைக்கு வியாபாரம் செஞ்சு செஞ்சு கஷ்டப்படுறவங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து பாடம் படித்த சஹாபிகள் வியாபாரம் செய்து பெரிய லெவலில் வந்துட்டாங்க. இன்னைக்கு அம்பானிக்கு இருக்கக்கூடிய சொத்துடைய 300 மடங்கு சொத்து இருந்துச்சு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க. அப்போ எப்படி இருந்தாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டு ரோட்டில் பிச்சை எடுக்கிற அளவுக்கு உண்டான மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கல, மேலோங்கி வருவதுக்குண்டான பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்க.
நம்ம அதெல்லாம் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு காபிர்களாக இருக்கக்கூடிய, நிராகரிப்பாளர்களாக இருக்கக்கூடிய, கொள்ளையர்களாக இருக்கக்கூடிய, வட்டி அடிப்படையில் வியாபாரம் செய்யக்கூடிய அவங்களோட வியாபார முறைகளை கற்றுக்கொண்டு அப்படி வியாபாரம் பண்ணலாம் நினைக்கிறோம். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லி தரல. இஸ்லாம் அன்பு, பாசம், அதே மாதிரி கருணை, இந்த அடிப்படையில் கொண்ட உறவு முறைகளை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு முதலாளியாக இருந்தாலும், ஒரு தொழிலாளியாக இருந்தாலும், ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்தில் வேண்டியால் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு இன்னொரு அவரோட வேலைக்காரன் தலையில் பெரிய ஒரு வெயிட்டை தூக்கிக்கிட்டு கொடுத்து அந்த தொழிலாளர் முன்னாடி வர்றாரு, இந்த சஹாபி பின்னாடி நடந்து வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரத்திலிருந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்னக இம்ரோன் ஃபீக ஜாஹிலியா. இந்த வார்த்தை எழுதி வைக்க வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நீ எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? ஜாஹிலியத்தில் தான் இன்னும் இருக்கு. அப்போதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை கற்றுக் கொடுப்பாங்க. உங்களுக்கு கீழே ஒருத்த வேலைக்கு வந்தால் அவன் உங்களோட சகோதரன், அவனுக்கு நீ சாப்பிட்டா அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவனுக்கு நீ அணிந்தா அவனுக்கு ஆடையை கொடுக்கணும். அவன் உங்ககிட்ட வேலை இருந்து நீங்கள் பெரிய பணக்காரனாயிட்டு போகிறது, அவன் பிள்ளைகளை ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு பேங்கில் லோன் எடுக்கிறது, அதுக்கப்புறம் தெரியாத யாருக்கோ கொண்டு போய் சக்காத்தையும் சதக்காவையும் கொடுக்கறது, தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கு நம்ம. இஸ்லாம் சதக்காவை தானங்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு சொல்கிற கேட்டகரி என்ன? உன்னுடைய உறவினர்கள், தாய் தந்தை வாப்பை இவங்களுக்கெல்லாம் முதல்ல ஹெல்ப் பண்ணணும், அவங்களெல்லாம் விட்டுட்டு ஊருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. அடுத்தது என்ன? அல் அக்ரபீன், உன்னோட யார் நெருங்கி இருக்கிறதோ. நம்மள்ட்ட வண்டிக்குள்ள டிரைவராக இருப்பான், வீட்டில் சமையல்காரனாக இருப்பான், எத்தனையோ வருஷமாக இருக்கு, அவன் எங்கேயுமே போல, நம்பிக்கையாக இருக்கு, அவனை விட்டு வீடு பூட்டாமலே போயிடலாம், அப்படிப்பட்ட ஆளாக இருக்கும். ஆனால் அவனுக்கு கரெக்டாக சம்பளம் மட்டும், அவனுக்கு வேற எந்த உதவி செய்யல. அதில் எத்தனையோ பேரை பார்க்கலாம். அப்புறம் சொன்னாங்க, அவனுக்கு நீ கடுமையான வேலையை கொடுக்கக்கூடாது, அப்படி வேலை கொடுக்க வேண்டியது இருந்தால் அந்த வேலையில ஐநூறும் அவனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்டு கேட்டுட்டு வர்றவனை பார்த்து என்ன சொன்னாங்க? நீ ஜாகிலியத்தில் இருக்குன்றாங்க. அதே நேரத்தில் வேலைக்கு உதவி செய்ய வேண்டும் என்றாங்க. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தொழிலாளி இடத்தில் எத்தனையோ உபதேசங்கள் சொன்னாங்க. உன்னிடத்தில் பொறுப்பு படைச்சிருக்கிறது, நீ பாதுகாக்க வேண்டி இருக்கு. பெண்களிடத்தில் எப்படி குடும்பத்தினுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் வேலைக்காரர்கள் சொன்னாங்க, நீ ஒரு இடத்துல வேலைக்கு இருந்தால் அங்கே இருந்து திருடக்கூடாது. முதலாளிகிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, அவனுக்கு வேலை வாங்கினால் கரெக்டாக சம்பளத்தை கொடுத்துடணும். அதுக்கு அழகான வார்த்தை என்ன சொன்னாங்க? அவன் உழைச்சி சம்பாரித்து அந்த நேரத்தில் வேர்வை கொட்டினால் அந்த வேர்வை வடிகிறதுக்கு முன்னாடி சம்பளத்தை கொடுத்த வேண்டும்டாங்க. அதுக்கப்புறம் தானே நேரம் எல்லாம் 8 மணி நேரமா 10 மணி நேரமா. இன்னைக்கு எத்தனையோ பேர் வெளிநாடுகளில் போனால் என்ன செய்கிறாங்க? எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குமா தான் கேட்பான். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனால் எனக்கு 8 மணி நேரம் வேலை போகுது இந்தியாவில் தான் சொல்லுவாங்க. வெளிநாட்டில் போனான்னு சொல்ல ஓட்டி இருக்குமாம்பா. என்ன காரணம்? எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்தா தான் அவனுக்கு சம்பளம் கட்டும். அப்போ சம்பளத்தினுடைய வேலையினுடைய நேரம் முக்கியமல்ல, நேரத்தை அதிகமாக கொடுத்து சம்பளம் குறைவாக கொடுத்தது தான் பிரச்சனை. இப்போ சிக்காகோவில் போராடினது கூட இஸ்லாமிய பார்வையில் அதை விட சிறந்த வழியை தான் இஸ்லாம் கற்றுத்தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சகோதரர் உங்களிடத்து வேலைக்கு வந்தால் அவர் உங்களுக்கு தஹ்தஈக் உங்களோட கீழே இருக்குங்கிறது அது உங்களுக்கு ஒரு சோதனை. உங்களை சோதிக்கிறாங்களா? நீ அவன்கிட்ட எப்படி நடக்கிறான், அவன் உங்கள்கிட்ட எப்படி நடக்கிறான். ஒரு சஹாபி கேட்குறாங்க, சில வேலைக்காரங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறது, அவன் சில தப்புகள் பண்ணுறாங்க, நான் அவனை எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 100 தடவை ஒரு நாள் நீ மன்னிக்க வேண்டும்னாங்க. நமக்கு இதெல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் சாத்தியமா அப்படிம்பாங்க. ஒரு பக்கம் மட்டும் இஸ்லாம் ஒரு விஷயத்தை சொன்னாதான் இதெல்லாம் சாத்தியமாங்கிறது நம்ம யோசிக்க வேண்டும். 2 பக்கமும் உபதேசம் பண்ணும். நீ எப்படி நடக்க வேண்டும் வேலைக்காரன்ட்டு சொல்லுவாங்க, முதலாளிகிட்ட நீ எப்படி நடக்க வேண்டும் சொல்லுவாங்க. இந்த 2 பாடங்களும் சரியாக வரும் பொழுது ஒரு நல்ல தொழில் முறையை உருவாகும். இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? பெரிய கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கான ரூபா கொடுத்து படித்து வெளியே வர்றாங்க, ஆனால் அவனுக்கு வேலை இல்லை. காரணம் என்ன? அவன் வேலை இல்லாமல் கஷ்டப்படுத்தி என்ன செய்ய வேண்டும்? கம்மியான காசில் அவனுக்கு வேலைக்கு வாங்க வேண்டும். அவனை படிக்க வைக்கிறதுக்கு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா ஆகுது. படித்து வெளியில் வந்தால் ஒரு டாக்டருக்கு என்ன சம்பளம் பாருங்க. டாக்டருக்கு என்ன சம்பளம்? 15,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபா சம்பளத்தில் வேலை செய்யக்கூடிய டாக்டர்கள் இருக்கிறாங்க. அவன் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்? மெரிட்டு கிடைக்கலன்னா எப்படி ஆக்குறாங்க பாருங்க. ஒரு பக்கம் அவனை படிக்கிறாங்கிற பேரில் கொள்ளையடிக்கிறது,
படித்து வெளியில் வந்து அவனுக்கு வேலை கொடுக்காம கஷ்டப்படுத்துறது, அப்படி வேலை வாங்கும் பொழுது சம்பளத்தை கொடுக்காம கஷ்டப்படுத்துறது, அதையும் தாண்டி வந்தால் அவனை டிஸ்மிஸ் பண்ணி உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அமுச்சு விடுறது இல்லையா? இதெல்லாம் வந்து இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம இஸ்லாத்தை வந்து நம்ம சரியான இஸ்லாமிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளாத, பிறருக்கு எடுத்து சொல்லாதனால தான் இஸ்லாம் இன்னைக்கு மக்கள் தப்பாக புரிகிறதுக்கு காரணமாயிடுது. அவ்வளோ அருமையான சட்டங்களை இஸ்லாம் சொல்லுதுங்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார் அல் அஸீஸில் ஜப்பார் காஃபிரி தம்பி வகாபிலி தௌப். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த ஒவ்வொரு உபதேசங்களும் அருமையான முறையில் அதை கேட்டு அதில் எந்த உபதேசத்தை நாம் பின்பற்ற வேண்டுமோ அந்த உபதேசத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். நாம் அதிகமாக படித்திருக்கின்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது, சூரத்துல் முத்தஃபிஃபீன். வயலுல் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு அலன்னாஸி யஸ்தௌஃபூன் வைதா காலுஹும் அவஸனுஹும் யுக்ஸிரூன் அலா யظن உலைக அன்னஹும் மபூஸூன் லியௌமின் அலீம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருமையான பாடத்தை சொல்லித்தர். வாங்கும் பொழுது கரெக்டாக வாங்குறது, கொடுக்கும் பொழுது கரெக்டாக கொடுக்காமல் இருக்கிறது. இதுதான் சிஸ்டம். இது நம்ம வெறும் ஏதாவது பொருளை எடை போட்டு கொடுக்குற மட்டும் இல்லை, எல்லா அணுகுமுறைகளிலேயும் எல்லா வியாபாரங்களிலேயும் எல்லா கொடுக்கல் வாங்கல்களிலேயும் இந்த சிஸ்டம் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? நம்ம ஒரு பொருளை வாங்க போனால் அது விலை குறைச்சி கிடைக்குமான்னு கேட்பான். அதே நேரத்தில் நம்ம வந்து விற்க போனால் அதுக்கு பெரிய விலையை சொல்லுவோம். அதே மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு பொருளுக்கெல்லாம் வந்து விற்பனைக்கு இடைத்தரகர்களாக நிற்கக்கூடியவங்கள்ட்ட இந்த பழக்கத்தை அதிகமாக பார்க்க முடியும். ஒரு பொருளுக்கு இல்லாத விலையை ஏற்றி விடுறது யாரு? இன்னைக்கு இடைத்தரகர்கள் தான். அந்த பொருளுக்கு அப்படி விலையே இருக்காது. இன்னைக்கு மக்களுக்கு வீடு கட்டுறதுக்குண்டான சாதாரண ஒரு நிலம் வாங்க விடாமல் ஆக்குறது யாருன்னு பாருங்க. நிலத்துக்கெல்லாம் விலை உயரல, இடையில நிற்கிறவன் கமிஷனை எதிர்பார்த்து என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு அது ஒரு பெரிய மாஃபியா மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு. இதை பற்றி பேசுறதோ சொல்றதோ இல்லை. காரணம் என்ன? எல்லாருக்கும் அந்த மாஃபியாவில் பங்கு இருக்கும் பொழுது எப்படி பேசுவாங்க? நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, இந்த அற்பமான துனியாவுக்காக நாம் மறுமையை விற்கக்கூடாது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒரு உதாரணத்தை சொல்லித்தர. ஒரு மனிதன் இஸ்தௌகத நாரா, அவன் என்ன செஞ்சா? ஒரு நெருப்பு குண்டத்தை உண்டாக்கினான். அந்த வந்த உடனே வெளிச்சம் வந்து விட்டது. நெருப்பு வந்து எரிய ஆரம்பித்த உடனே வெளிச்சம் வந்து விட்டது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்பை அணைச்சி விட்டது. அதோட என்ன ஆயிடுச்சு? அதோட அவ இருட்டில் ஆகி விட்டது. அல்லாஹ் உதாரணத்தை சூரத்து பக்கரால சொல்றோம். இது யாரை பற்றி குறிப்பிடும்போது சொல்ல தெரியுமா? மறுமையை விற்று உலகத்தை வாங்கியவர்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான். மறுமையினுடைய வெளிச்சம் அவனுக்கு வந்தது தூதர்கள் மூலமாக. ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை அங்கீகரிக்கல. அவன் மனசு என்ன சொல்றான்? இப்போ பயானில் பல விஷயம் சொல்லுவான்னு சொல்லுவான். அதெல்லாம் நீங்கள் பயானில் சொல்லலாம், அதான் சொல்ல. அவருக்கு என்ன சொல்லலாம்? அவர் என்ன வியாபாரம் பண்ணியா இருக்கிறாரு? அவர் என்ன செஞ்சுட்டா இருக்கிறார்? அவருக்கு என்ன கலநலவன் தெரியுமாம்பா? நான் சொல்றது என்னுடைய கருத்து இல்லை, இறை தூதருடைய உபதேசம், அல்லாஹ்வுடைய உபதேசம். அதை எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் எடுத்தவர்களுக்கு, அதை பின்பற்றியவர்களுக்கு அற்பமான சில கஷ்டங்கள் இருந்தாலும் நிரந்தரமான நிம்மதி இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு சினிமா துறையில் இருக்கிற, நேற்று முந்தான ஒரு பேட்டி கொடுத்தார். அருமையான ஒரு பேட்டி. சினிமா துறைங்கிறது நமக்கு தெரியும். அந்த சினிமா துறையை பற்றி சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது. ஒரு பெண்ணோடு உள்ள கள்ள தொடர்பை பற்றி தான் அவர் பேசுகிறார். அது ஒரு பெரிய இஷ்யூ. அதில் சொல்லும்போது சொல்கிறாரு, அது அற்பமான சுகமாக இருக்கலாம், ஆனால் என்னைக்கு இப்படிப்பட்ட தொடர்பு இருக்குன்னு வெளியில் தெரிகிறோமோ அதோட அவனுடைய எல்லா நிம்மதியும் போய்விடும். அதோட என்ன ஆகும்? அவன் இதுவரைக்கும் உண்டாக்கி இருக்கக்கூடிய அவ்வளோ அந்தஸ்து போய்விடும், அவனுக்கு பண நஷ்டம் ஏற்பட்டு விடும் என்று சினிமா துறையில் ஒரு ஆள் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாங்க. நமக்கு ஒரு பாடம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமான வழியில் போகாத, வியாபாரம்னா நீ இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் பார்க்கணும், இந்த மாதிரி தான் செய்யணும் இல்லையா? இல்லாத பொருள்கள் விற்று இன்னைக்கு பல இடங்களில் கிரிப்டோ கரன்சிங்கிற பேரில் ஒரு யூக வியாபாரங்கள். அதெல்லாம் உள்ளே போக விரும்பலை. நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு வியாபாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அல்லது ஒரு ஆளை வந்து நம்ம இழுத்து இந்த வியாபாரத்தில் நீ பணம் முதலீடு செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் மட்டும் குறியாக இருந்து அவன் பணம் போனால் பரவாயில்ல என்று நினைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தனுடைய பணம் வீணாக்கினால், ஒருத்தனை வந்து ஏமாத்தினால், ஒரு சமூகத்தில் தேவையில்லை நல்ல முறையில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய பணத்தை தவறான முறையில் கொண்டு போய் விட்டால் இதெல்லாம் எவ்வளோ பெரிய குற்றம் நமக்கு தெரியுமா? அதோட நிலவரம் என்ன தெரியுமா? இது ஒரு வியாபாரம் இல்லை, பல ஊர்களில்
மார்க்கெட்டுக்கு வராமல் நிறைய வியாபாரங்கள் கொள்ளல்கள். அதான் சொல்றா, வாங்கும் பொழுது அழகான முறையில் இந்த வார்த்தை, வாங்கும் பொழுது மட்டும் ஒரு முகம், கொடுக்கும் பொழுது வேற ஒரு முகம். அல்லாஹ் சொல்றா, அலா யதுன்னு உலாயிக்க அன்னஹும் மபூஸுன், அவங்க அறிந்து கொள்ள வேண்டாமா எல்லாரையும் ஒரு நாள் நான் என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும், கபர்ல இருந்து கொண்டு வரும் என்பது அவங்க அறிந்து கொள்ள வேண்டாம். யௌமின் அலீம், ஒரு மிகப்பெரிய நாள். அந்த நாள்ல எல்லாரும் வரும், எல்லார்ட்டும் கணக்கு கேட்கும். இன்னைக்கு நம்ம கணக்கு கேட்டால் சிலப்ப கணக்கு என்னன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் நாளைக்கு எல்லா கணக்கும் தெரிந்தவன், எல்லா விஷயத்தையும் அறிந்தவனுக்கு முன்னாடி நம்ம போய் நிற்க வேண்டிய நாளில் ஒரு வார்த்தை நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்ன? முதல்ல நம்ம எந்த வார்த்தைகளை பொய்களை சொல்லி சம்பாரிச்சிருக்கிறோமோ அந்த வாய்க்கு தான் எல்லாம் முதல்ல சீல வைப்போம். வாய் நீ பேச வேண்டாம், உன் கை பேசட்டும், கால் பேசட்டும், நீ நின்ன இடம் பேசட்டும், பூமி பேசட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். இதெல்லாம் பயமுறுத்துறதுக்கு இல்லை, ஒரு ரியாலிட்டி, நடக்க போகிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கருணை கொண்டு முன்னாடியே சொல்லி தர்றான். நீ மாட்டிட வேண்டாம், கரெக்டா இருந்துக்கோ. ஒரு வியாபாரியா இருந்தா எப்படி இருக்கணும் அப்படி இருந்துக்கோ, ஒரு வேலைக்காரனா இருந்தா எப்படி இருக்க வேண்டும் அப்படி இருந்துக்கோ என்ற பாடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி தருகின்றான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொன்ன சட்டத்திட்டங்களை சரியாக கடைபிடித்து வாழக்கூடிய நல்லடியார்கள் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வெயில் மற்றும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலிருந்து நல்ல ஒரு கால சூழ்நிலையை தந்து, நல்ல மழையை தந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.